சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் 6000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதி 98% மக்களை சென்றடைந்து விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரிடர் காலங்களில் கூட மலிவான அரசியலை கையில் எடுக்கும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டது போல் கபட நாடகமாடுவதாக விமர்சித்துள்ளார். அண்மையில் சென்னையிலும் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் வெள்ள வந்தப்போ மக்கள் எல்லோரும் அரசோட சார்பில் நிவாரணப் பொருட்களை வழங்கணும். உண்மையான அக்கறையோடு செஞ்சோம். அமைச்சர்கள் இருந்து அதிகாரிகள் வரைக்கும் மக்களோட மக்களாக களத்திலிருந்து செயல்பட்டாங்க. அதில் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சேகர் பாபு அவர்கள் 24 மணி நேரமும் மக்களோடு மக்களாகவே இருந்து பணியாற்றினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதே மாதிரி தான் திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரும் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சாங்க. சமூக சேவைகளுடைய அமைப்புகளை சார்ந்தவங்க, தன்னார்வ தொண்டர்கள்னு எல்லோரும் உங்களுக்காக உழைச்சாங்க. மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும்னு அறிவிச்சு 2 வாரத்துக்குள்ள கொடுத்த ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. நான் வரும்போது தொலைபேசியில் அதிகாரிகிட்ட கேட்டுட்டு வந்தேன். சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அறிவிச்சவன் எவ்வளோ பேருக்கு வரைக்கும் போயிருக்குன்னு கேட்டேன். 98% போயிடுச்சு இருக்கேன். மீண்டும் சிலர் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க, எங்களுக்கு வரல, எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி 5 லட்சம் பேர் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அந்த கோரிக்கையும் விரைவில் பரிசீலிக்கப்பட்டு உரிய வகையில் வழங்கப்படும் என்பதை உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து நிதி வரட்டுன்னு காத்திருக்கலாம். ஆனால் ஒன்றிய அரசு இன்னும் நிதி தரலன்னு காரணம் சொல்லாமல் உடனடியாக கொடுத்தோம். இதுக்கிடையில் தான் தென் மாவட்டங்கள்லேயும் மழை வெள்ளம் வந்துருச்சு. அந்த மக்களுக்கும் நேற்றைய தினம் இழப்பீடு அறிவிச்சிருக்கிறேன். அவங்களுக்கும் விரைவில் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நேரத்திலையும் மலிவான அரசியல் செய்ய முன்னாடி வந்துடுறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விழாவில் பேசின பழனிசாமி அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலானாக அதிமுக தான் அப்படின்னு பேசியிருக்கிறார். சிறுபான்மை மக்கள் மேல் அவருக்கு திடீர்னு பாசம் பொங்குது. நான் கேட்குறேன், குடியுரிமை திருத்த சட்டம், காஷ்மீர் சிறப்புரிமை ரத்து, முத்தாலாக் எல்லா சட்டங்களையும் கண்ணை மூடிக்கிட்டு ஆதரித்தவர்னு தெரியும் பழனிசாமி. கூட்டணி தர்மத்திற்காக ஆதரிக்க வேண்டியதாக இருந்ததுன்னு சப்பை கட்டினார். இப்போ பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு ஒரு கபட நாடம் போட்டுக்கிட்டு இருக்கிறார். பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறாரா? இல்லையே. இவருடைய நாடகத்தை எல்லாம் பார்த்து மக்கள் யாரும் நிச்சயமாக சொல்கிறேன் ஏமாற மாட்டார்கள். இந்தியா கூட்டணி தான் அடுத்த ஆண்டில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய அளவில் ஆட்சி அமைக்கும். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய நாம் ஒன்றிணைந்து உழைக்கணும். நீங்கள் ஆதரவு தரணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.